கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்கள். இந்த வசனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்தருளிய 3வது வசனம். சிலுவையில் பாவிகளின் மத்தியிலும் பாவியின் இருதயத்தின் மத்தியிலும் இதுவரை இரட்சணிய கிரியை செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு குடும்பத்தின் மத்தியில் ரட்சிப்பின் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதைத்தான் இந்த 3வது வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. குடும்பத்தின் மத்தியில் இரட்சகர், பாவிகளின் மத்தியில் இரட்சகர், பாவியின் இருதயத்தின் மத்தியில் இரட்சகர், இப்பொழுது குடும்பத்தின் மத்தியில் இரட்சகராக இருக்கிறார். நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஒரு குடும்பம் பரதீசிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த குடும்பம், பரதீசின் பரிசுத்த குடும்பம். இந்த குடும்பம் பரிசுத்த பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பமாக இருந்தது. பரிசுத்த தேவன் அவர்களோடு உலாவினார். பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருந்தார்கள். தேவனுடைய அன்பு அவர்களுக்கு இருந்தது, அரவணைப்பு இருந்தது, அவருடைய ஐக்கியம் இருந்தது. தேவன் குடும்பத்தின் மத்தியில் உலாவினார். பரதீஸ் எங்கும் சந்தோஷமாக இருக்கிற இடம், சமாதானமுடைய இடம். அதைத்தான் ஏசாயா குறிப்பிடுகின்றதான வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 65ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் எங்கும் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இத்தனை ஆசீர்வாதங்களும் ஏதேன் தோட்டத்திலே இருந்தது. அந்த பரிசுத்த குடும்பத்தை சுற்றிலுமாக இவை அனைத்தும் காணப்பட்டன. எங்கும் சமாதானம், எங்கும் சந்தோஷம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை பாவம் பாழாக்கி போட்டுவிட்டது. பாவத்தினால் பாழாய்ப்போன ஒரு குடும்பமாய் மாறிவிட்டது. பரதீசின் பரிசுத்த குடும்பம் பாவத்தினால் பாழாய்ப்போன குடும்பமாய் மாறியது. குடும்பம் சிதைவுண்டது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு அகன்று போனது. ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டி தகராறு செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். பயம் வந்தது, பாடுகள் வந்தது, சஞ்சலம் வந்தது, தவிப்பு வந்தது, மரணம் நிழலிட்டது. அந்த மரண நிழல் அவர்களை ஆட்கொண்டது. பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது என்பதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது. பாவம் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. பாவம் குடும்பத்தை சீர்குலைத்து விட்டது. தொடர்ந்து அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த பாவமானது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. சிலுவையின் அடியிலும் சிதைவுபட்ட குடும்பத்தின் சின்னங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். மரியாளின் பாடுகள், சிறு வயதிலே அவள் அடைந்த நிந்தை, அவளுக்கு ஏற்பட்ட தரித்திரம், அவள் தன்னுடைய கணவனை இழந்த நிலை, அவளுடைய செல்ல குமாரனாகிய இயேசு தன்னுடைய கண் முன்பாகவே சின்னாபின்னமாக கொல்லப்படுகிற துயர், அங்கலாய்ப்பு, இவையெல்லாம் அங்கே பாவத்தினால் பாழாய்ப்போன ஒரு குடும்பத்தின் நிலையாகவே காணப்படுகிறது. யோவான் அங்கே தவித்து கொண்டு நின்றிருந்தான். அவனுடைய அம்மா சலோமி, கிளையப்பா மரியாள் கலங்கி நின்றபடியே அங்கே அழுது கொண்டிருந்தார்கள். பாழாய்ப்போன குடும்பம் சீரடைவது எப்படி? சிலுவை நடையிலே அந்த சீர் கிடைக்கும் நமக்கு. பாழாய்ப்போன குடும்பம் சிலுவையின் அடியிலே சீர்பெற்று குடும்பமாக மாற முடியும். அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாவத்தால் பாழாய்ப்போன குடும்பம் சிலுவையில் கிறிஸ்துவினால் சீரடைந்து பூரணப்பட்டது. அன்பின் ராஜ்யம் குடும்பத்தில் நிலைத்திருக்கவும், அதன் மூலமாக தேவ அன்பு உலகில் பரவி மனுக்குலம் தேவனை நேசிக்கவும், தேவனால் நேசிக்கப்படவும் குடும்பத்தை ஸ்தாபித்தார். அந்த உடைந்த உறவு சிலுவை அண்டையில் உயிர் பெற்றது. அருமை தாயும் அன்பின் சீசனும் தாயும் மகனுமாக சேர்க்கப்பட்டார்கள். கிறிஸ்து அக்குடும்ப தலைவராய் நின்று பூரணப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சலோமி மகன் யாக்கோபின் குடும்பம் அங்கே நிற்கிறது. சிலுவை சுமந்த சிரேனே ஊர் சீமோன், அவன் மனைவி மக்கள் குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டார்கள்.
சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவே சிதைப்பட்ட குடும்பத்தை மீட்டு ரட்சித்துள்ளார். மகனாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு செய்ய வேண்டிய கனம், மரியாதையை அவர் செய்தார். கற்பனையை நிறைவேற்றினார். சிறு வயதிலேயே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி லூக்கா 2:51 நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 5:16 கூறப்பட்ட கற்பனையை அவர் நிறைவேற்றினார். ஆம், திருச்சபையாகிய குடும்பத்தின் மத்தியில் இரட்சகர் நின்று கொண்டிருக்கிறார். திருச்சபையாகிய குடும்பத்தின் மத்தியில் இரட்சகர் நின்று கொண்டிருக்கிறார். திருச்சபையை ஸ்தாபித்த இரட்சகர் பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள யாவருக்கும் ஒரு பொதுவான குடும்பமாகிய திருச்சபையை ஸ்தாபித்தவர். இது எல்லா குடும்பங்களையும் தனக்குள் உள்ளடக்கி கொண்ட ஒரு குடும்பம் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும், மறந்து போகக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட குடும்பம் தான் திருச்சபை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு வழிநடத்துகிற குடும்பம். நீங்களும் நானும் இந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருக்க ஆண்டவர் எச்சரிக்கிறார். சிறு வயதிலேயே தன்னுடைய பிதாவின் வீட்டுக்கு அடுத்த காரியம் சிறப்பானது என்று சொல்லுகிறார். லூக்கா 2:49 அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 2:4 தன்னை வித்தியாசப்படுத்தி பேசுகிறார். மார்க் 3:33-35 இவர்களே என் தாயும் சகோதரர்களுமாக என்று சொல்லுகிறார். தன் அருகில் இருக்கிற சீடர்களை பார்த்து, மக்களை பார்த்து, இவர்கள்தான் என் தாயும் தன் சகோதரர்களுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அருமை தாய், அன்பு சீஷன் ஆவிக்குரிய குடும்பத்தில் அவரோடு ஐக்கியப்படுகின்றார்கள். மத்தேயு 16:18 திருச்சபையை ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் ஸ்தாபித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபேசியர் 5:25-27 பார்க்கின்ற பொழுது சபையில் அன்பு கூர்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார் பவுலடிகளார். அப்போஸ்தலர் 20:28 அங்கே சொல்லுகின்ற பொழுது சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1:22 சொல்லுகிறது, கர்த்தரே சபைக்கு தலைவர். கர்த்தரே சபைக்கு தலைவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையாகிய குடும்பத்தின் மத்தியிலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார். திருச்சபையை ஸ்தாபித்த இரட்சகர். திருச்சபையை ஸ்தாபித்தவர் மாத்திரமல்ல, திருச்சபையின் மத்தியில் இரட்சகராக இருக்கிறார். யோவான் 20:19 நாம் பார்ப்போம் என்றால், யோவான் 20:19 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே ஒரு சிறிய திருச்சபை கூடியிருக்கிறது. செய்வதறியாது திகைத்து போயிருக்கிற திருச்சபை கூட்டம். இயேசுவை கொன்றுவிட்டார்கள், இனி யார் பேரிலே சீட்டு விழுகிறதோ தெரியாது, அடுத்து என்ன செய்வது, எப்படி தொடர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவது ஒன்றும் அறியாதவர்களாக அங்கே திருச்சபையினுடைய தலைவர்களாக அந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். இதுதான் அங்கே ஒரு சிறிய திருச்சபை என்று நான் சொல்லுகிறேன். திருச்சபையின் தலைவராகிய இயேசு ஆட்சி செய்கிறார். அவர் அந்த மத்தியிலே, அவர்களுடைய மத்தியிலே வந்து என்ன சொல்லுகிறார்? நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். திருச்சபையின் நடுவே நீ திகைத்து போயிருக்கிற வேளையில், உன்னால் தீர்மானிக்க முடியாத வேளையில், உன்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே உன் ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார், உன் மத்தியில் இருக்கிறார். ஆம், திருச்சபையின் தலைவர் இயேசு ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:13 திருச்சபையின் தலைவராகிய இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது உன்னை சுற்றிலுமாக அவர் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், உன்னை பின்புறமாக இருக்கிறார், முன்புறமாக, வலது இடது பக்கம் முழுவதுமாக அவர் உன்னை சூழ உலாவிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையை அழிக்க துடித்து சாத்தானும் அவன் செயல்களும் தோல்வி கண்டு ஓடின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோம சக்கரவர்த்தி ஜூலியன் வேதத்தை சுட்டெரித்தான். குருக்கள் கொல்லப்பட்டார்கள், ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. பார்த்தியருக்கு விரோதமான யுத்தத்தில் அம்பு பாய்ந்து குடல் சரிந்து இரு கையாலும் இரத்தத்தை அள்ளி வானத்துக்கு நேரே வீசி, கலிலேயனாகிய இயேசுவே நீ ஜெயித்து விட்டாய் என கூறி அவன் மரித்து மாண்டு போனான். திருச்சபையை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. கண்மலையோடு மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.
திருச்சபையை மகிமையுள்ளதாக என்றென்றைக்கும் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும் இரட்சகராக இருக்கிறார். திருச்சபையை மகிமையுள்ளதாக என்றென்றைக்கும் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும் இரட்சகர். தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்கிறார் என்றால் அவருடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்தல் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எபேசியர் 5:25 முதல் 27 பார்க்கின்ற பொழுது மகிமையான சபையாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 12:2 சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். பிலிப்பியர் 3:20 நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எபேசியர் 2:7 நம்மை அவரோடு உட்காரவும் செய்தார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிதைந்து போன குடும்பங்களை சீர்படுத்தும் ஆண்டவர் சிலுவையிலே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். குடும்பத்தின் மத்தியில் இரட்சகராக நின்று கொண்டிருக்கிறார். குடும்பத்தின் மத்தியில் இரட்சகராக நின்று கொண்டிருக்கிறார். பாவத்தினால் பாழாய் போன குடும்பம் அந்த பரதேசின் பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்பும்படியாய் அவர் சிலுவையிலே அறையப்பட்டவராக இருக்கிறார். சிலுவையின் அடியிலே சீரடைந்த குடும்பத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அன்பின் ராட்சியம், தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பின் ராட்சியம் குடும்பங்களில் நிலைத்திருக்கவும், அதன் வழியாக தேவனுடைய அன்பு உலகமெங்கும் பரவி மனுக்குலம் தேவனை நேசிக்கவும், தேவனால் நேசிக்கப்படவும் தான் குடும்பத்தை ஸ்தாபித்தார். முதலாவது குடும்பத்தை உண்டாக்கினவர். இந்த உலக ஊழிய காரியங்களிலே முதலாவது ஒரு இல்ல திருமணத்தினுடைய அந்த வாழ்விலே கலந்து கொண்ட ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய குடும்பம் தேவனுக்கென்று ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவனை நேசிக்க, தேவனால் நேசிக்கப்பட நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் குடும்பம் என் ஆண்டவராலே சீர்படுத்தப்பட்ட குடும்பமாக, என் ஆண்டவருக்கு மகிமையான ஒளி வீசும் குடும்பமாக, மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கின்ற ஒரு குடும்பமாக காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம், செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, குடும்பத்தை உண்டாக்கின கர்த்தர் நீர். பரதீசிலே பரிசுத்த குடும்பத்தை உண்டாக்கின தேவன். அந்த பரிசுத்த குடும்பம் பரிசுத்தத்தை இழந்து வீழ்ச்சியடைந்த சூழ்நிலையில் மறுபடியுமாய் அதே நிலைக்குள்ளாக, அந்த உன்னத நிலைக்குள்ளாக குடும்பங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட எங்கள் அன்பின் கர்த்தாவே, சிலுவையிலே குடும்பத்தின் மத்தியிலே அந்த குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக பொறுப்புகளை கொடுத்து எங்கள் அன்பின் ஆண்டவரே, உறவுகளை புதுப்பிக்கிற எங்கள் ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், திருச்சபையாகிய தாயை நாங்கள் பராமரிக்கிறவர்களாக, திருச்சபைக்கென்று எங்கள் தேவன் கொடுத்திருக்கிற நியமங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட, நாங்கள் ஒவ்வொருவருமே உம்முடைய ஆலயங்களாக, நீர் தங்கும் குடும்பமாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. திருச்சபையை மகிமை உள்ளதாக எண்ணி திருச்சபையாகிய வீட்டை நேசிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படவும், திருச்சபை என்கின்றதான தாயை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அந்த பொறுப்பை நிறைவேற்றவும் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற குடும்பங்களிலே உம்மை மகிமைப்படுத்தி வாழவும், உமக்கு சாட்சிகளாக எங்களுடைய குடும்பங்கள் எங்கள் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக மற்றவர்களால் அறியப்படவும் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.